இறைவனின் திருவடியை பிடிப்பதை தவிர எதை பண்ணியுமே ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மனிதர்களுக்கு இன்று அத்தியாவசியமாக தேவைப்படுவது ஆன்மீகம். அதுக்கு வயது வித்தியாசம் அப்படிலாம் இல்லை. ஆன்மீகம் என்றால் என்னன்னா வாழ்தல்னு பொருள். கோவில் அப்படின்றது என்ன? அமைதியான இடமா? இல்லை, அங்க போனா அமைதிப்படுத்தும். எதை அமைதிப்படுத்தும்? உன் மனதை அமைதிப்படுத்தும். வெளியில இருக்கக்கூடிய கோவில் வெளி கோவிலுக்காக அல்ல, உள் கோவில் தான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்ன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வெளியில காமிச்சு வச்சிருக்காங்க, நினைவுபடுத்துவதற்காக. அப்ப தத்துவங்கள் வெளியே வைக்கப்பட்டது எல்லாமே உள் தத்துவத்தை சொல்வதற்காக தான். அந்த புரிதலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுட்டு வரணும். அப்புறம் மந்திரத்தை பற்றி தெரியும், அப்புறம் மனம் ஒடுக்கத்தை பற்றி தெரியும், அப்புறம் சேவையை பற்றி தெரியும். உச்சகட்டமாக இதெல்லாம் புரியும் போது ஒவ்வொன்றிலும் இறைவனின் மாபெரும் படைப்பு இருப்பது புரிய வரும்போது இன்பத்தை ஏற்றுக்கொள்வதை போல ஒரு மனிதன் எப்போது துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறானோ வாழ்க்கையினுடைய அழகு புரிஞ்சு. பட் இங்க பிரச்சனை என்னன்னா துன்பத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்று மனிதனுக்கு இல்லை. சோ இறைவன் கிட்ட போய் கேட்டோம்னா அதுதான் சொல்றாரு, உனக்கு என்னதான் வேலை நீங்க கேட்டா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இன்ப துன்பமாக வரக்கூடிய அந்த அனுபவங்களே நான் தான் என்கிறேன். அப்போ இன்பத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆனந்தத்தை போல துன்பத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் அனுபவிக்க நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை ஏற்றுக்கொள்ள கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சோ அது உச்சகட்ட ஞானமாக வளர்ந்துடும். முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா ஆரம்ப நிலை பக்தி. எண்டு வரைக்கும் பக்தி வேணும். பட் பக்தியை கடந்து நிறைய நிலை